Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம Binance நம்ம பார்க்க போற விஷயம் வந்துங்க Binanceல எப்படி ஒரு அக்கவுண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்றது தான் பார்க்க போறோம். நம்ம ஒரு அக்கவுண்ட் வந்து Binanceல நம்ம கிரியேட் பண்றது ரொம்ப லேசி. நம்ம மொபைல் நம்பரை கொடுத்தோ இமெயில் அட்ரஸ் வழியால ஒரு அக்கவுண்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் நம்மளே செட் பண்ணிட்டு நம்மளோட அட்ரஸை கொடுத்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணணும். வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து முதல்ல மேலே பாருங்கள் ஒரு முகம் வடிவத்தில் ஒரு இடம் இது ஒன்று இருக்குது பாருங்கள், ஐக்கன் ஒன்று. அதை அதுக்கப்புறம் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அதில் போய்ட்டு தான் பார்க்குறது இந்த அக்கௌண்ட் வந்து வெரிஃபை இருக்கா, வெரிஃபை பண்ணப்பட்டிருக்கா, பண்ணப்படாமையாக இருக்குன்றதை அந்த முக வடிவத்தில் உள்ள ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வரும். இதில் வந்து நீங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துருந்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அங்கே விழும். இமெயில் அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கீழே இமெயில் அட்ரஸ் காட்டும். ஓகே, பக்கத்தில் பாருங்கள் அன்வெரிஃபைடுன்னு காட்டுது. நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணதோட உங்களுக்கு வெரிஃபை ஆகாதுங்க. வெரிஃபை ஆகிறதுக்கு வந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு வந்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து பேங்க்கில் ஒரு லோன் எடுக்க போனீங்கன்னாவும் உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் கேட்கும். அந்த மாதிரி தான் இது டாக்குமெண்டேஷன் கேட்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வர பர்சனல் வெரிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா பர்சனல் வெரிஃபிகேஷன் கேட்குது. ரைட், இது வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு பர்சனல் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து. இப்போ நீங்கள் லோன் எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ரைட், உங்களோட பில்லிங், ஏதாவது எலக்ட்ரிசிட்டி பில், உங்களோட நேஷனல் ஐடி கார்டு, அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டார்ட் நவ கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்கீங்களா பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் கேட்டிருக்கு. இல்லை முதல்ல நீங்கள் அட்ரஸ் கொடுக்குற நேரமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற நேரம் கண்ட்ரி கொடுத்துருப்பீங்க, செலக்ட் ஆகும். இல்லாட்டிங்கன்னா வந்து உங்களோட கண்ட்ரி ஏதோ செலக்ட் பண்ணிக்கணுங்க. நான் இப்போ ஸ்ரீலங்காவை செலக்ட் பண்ணுறேன். இல்லை 3 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் ஐடி, பாஸ்போர்ட் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ். இதில் 3ல் ஏதாவது ஒன்று சாய்ஸ் பண்ணிக்கிறீங்க. இல்லை ரொம்பவே நமக்கு வெரிஃபிகேஷன் பண்ண லேஸ் வந்து கவர்மெண்ட் இஷ்யூ ஐடியோட பாஸ்போர்ட் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ். பாஸ்போர்ட் இருக்காக்கள் பாஸ்போர்ட் கொடுத்துக்கிறங்க, டிரைவிங் லைசன்ஸ் இருக்காக்கள் டிரைவிங் லைசன்ஸில் கொடுத்துக்கிறங்க. இல்லை ஏன்னா இது ஃபுல்லாக வந்து பாஸ்போர்ட் இங்கிலீஷ், டிரைவிங் லைசன்ஸ்லாம் இங்கிலீஷில் உங்களுக்கு எழுதியிருக்கும். அப்போ டக்குன்னு அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து பைனான்ஸ் வந்து டக்குன்னு வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ வேறு ஏதாவது லாங்குவேஜில் கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடியெல்லாம் எழுதி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவங்க வெரிஃபை பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த 2 ப்ராசஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, பாஸ்வேர்டோ டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிற லேஸாக இருக்கும். இது 2ல் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ரைட். இப்போ நான் வந்து இதில் வந்து டிரைவிங் லைசன்ஸை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோன்னதுக்கப்புறம் பாருங்கள், இதில் வந்து சில பாலிசிஸ் கொடுத்துறாங்க. கவர்மெண்ட் லைசன்ஸில் வந்து கவர்மெண்ட் இஷ்யூட், இதில் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட், பேஸ்டு டாக்குமெண்ட் இல்லை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சில இது வந்து ரீடபிள் வெல், அதாவது ஒழுங்காக ரீட் ஆகணும். இல்லை பார்த்தீங்கன்னா சில ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அப்படியே அதாவது எக்ஸ்பயர் ஆகிருக்கக்கூடாது, அதாவது உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர் இருக்கக்கூடாது. இல்லை பார்த்தீங்கன்னா நோ பிளாக் அண்ட் இல்லை பார்த்தீங்கன்னா இல்லை கொடுத்துருங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ரைட், இதை வந்து ரீட் பண்ணி பார்க்கணும். இதோட இது முக்கியமாக இது இருக்குமோ அதை ரீட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் அதில் டிரைவிங் லைசன்ஸ் ஃப்ரண்ட் டாக்குமெண்ட்டையும் பேக் டாக்குமெண்ட்டையும் வந்து ஒரு நல்ல ஒரு லைட்டிங் இஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா ஒரு லைட்டிங் நல்லா கிளியராக தெரிகிற ஒரு இடத்துல வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. அதாவது உங்களோட ஃப்ரண்ட் டாக்குமெண்ட் அண்ட் பேக் டாக்குமெண்ட்டை. அதாவது ஒரு வெளிச்சமான ஒரு ரூமில் போயிட்டு நீங்கள் இந்த ப்ரொசஸ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லேஸாக இருக்குங்க. அது ஃப்ரண்ட் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கணும். ஓகே, அதாவது பேக் டாக்குமெண்ட் வந்து உங்களோட டிரைவிங் லைசனை வந்து பார்க்குறது வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். ஆனால் அது வந்து நீங்கள் இப்போ பண்ணுற நேரம் நீங்கள் ரொம்பவே உங்களுக்கு கவனத்தில் கொண்டு வர வேண்டிய விஷயம் வந்து உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்க கூடாது. எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஃபெயில்னு வந்துடும். ஓகே, அதனால எக்ஸ்பயர் ஆகாத ஒரு டிரைவிங் லைசனாக இருக்கணும் நீங்கள் வெரிஃபை பண்ணுற டிரைவிங் லைசன்ஸ். இப்போ உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா உங்களால் இந்த ப்ராசஸ் வந்து செய்ய இயலாது. அதே மாதிரி உங்களுக்கு பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் டாக்குமெண்ட்ஸ் 2 கேட்காது, ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் இருக்குங்க. அதில் வச்சு நீங்கள் வந்து டக்குன்னு வெரிஃபிகேஷனை பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுற நேரம் மேலே உள்ள ப்ராசஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரீட் பண்ணி பார்த்துக்கிறீங்க. ஓகே, அதாவது வந்து ஒரிஜினல் ஃபுல் சைஸ், அதாவது நீங்கள் எடிட் பண்ணி அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஃபோட்டோஷாப்போ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் எதுவும் பாவிச்சு எடிட் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி போடக்கூடாது. போட்டுச்சுன்னா அது ரிஜெக்ட் ஆயிரும். அதாவது ரீட் பண்ணுற நேரம் வெல் ரீடபிள், அதாவது கலராக இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதில் பாருங்கள் சிவப்பு மார்க்கில் 2 மார்க் பண்ணியிருக்காங்க, நோ பிளாக். ஓகே, நோ பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் வந்து போடக்கூடாது. நோ எடிட்டபிள் ஓ எக்ஸ்பயர் டாக்குமெண்ட் எக்ஸ்பயர் ஆகிருக்கவே கூடாது. இந்த ப்ராசஸை நீங்கள் வந்து கவனத்தில் கொண்டு தான் நீங்கள் செய்யணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி நீங்கள் சரியான ஒரு வெளிச்சமான ரூமில் போயிட்டு ஃப்ரண்ட் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டை ஃபோட்டோ எடுக்க சொல்லும். நீங்கள் எடுத்துட்டு பேக் டாக்குமெண்ட்டை நீங்கள் திரும்ப அது அப்லோட் ஆனதுக்கப்புறம் பேக்கை எடுக்க சொல்லும். பேக் டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண தான் இருக்குது.
இவ்வளோ தான் விஷயம் இருக்குது. இதை நீங்கள் ரெண்டையும் நீங்கள் சரியாக நீங்கள் செஞ்சு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னாங்க அடுத்த ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்து போகலாம். அடுத்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஒரு செல்ஃபி ஒரு எடுத்து உங்களுக்கு வெரிஃபை பண்ண சொல்லதான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போவோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு பேங்க் மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கேட்குறது, இந்த மாதிரி ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் வந்து. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் வந்து எப்படி செய்யறதுன்றத வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக நமக்கு அப்லோட் பண்ணி முடிஞ்சிடும். ரைட், இப்போ அடுத்தது அப்புறம் வந்து இது சரியானதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு போகணும். ஒரு செல்ஃபி ஒன்று எடுக்க சொல்லி, அதாவது நீங்களா அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃபுக்கு வந்து இது எடுக்க சொல்லும், டேக் அ செல்ஃபி. ஏன்னா இதெல்லாம் எவ்வளோ ஆப்ஷன் ஏன்டா கொடுக்குறாங்கன்னா இது ஃபுல்லாக காசில் கொடுக்கல் வாங்கல் செய்கிறனால இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போ உங்களோட ஃப்ரண்ட் கேமராவை கிளிக் பண்ணால் உங்கள் ஃப்ரண்ட் கேமரா தான் ஓப்பன் ஆகும். இந்த ஃப்ரண்ட் கேமராவில் ஒரு ஃபோட்டோ ஒன்று இப்படி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்க கிடைக்கும். நீங்கள் ஃபோட்டோ ஒன்று சரியாக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஒருத்தரம் மிஸ் ஆச்சுன்னா இன்னொருத்தரம் நீங்கள் சரியாக எடுத்துக்கிறீங்க. ரைட், ஓகே. இது பேக் கேமராவில் எடுக்காங்க, ஃப்ரண்ட் கேமராவிலே நீங்கள் ஆன் பண்ணி அதை கிளிக் பண்ணால் ஃப்ரண்ட் கேமராவுக்கு தான் போகும். ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துக்கிறீங்க ஃபோட்டோ ஒன்று. ஓகே, இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் அவங்க பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பேங்க்கில் நம்ம லோன் எடுக்கிற நேரம் நமக்கு நிறையா ப்ரூஃப் கேட்குற மாதிரி தான். நம்ம நேஷனல் ஐடி கேட்பாங்க, பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் கேட்பாங்க, இந்த மாதிரி விஷயம் கேட்குற மாதிரி தான். இதில் வந்து நம்ம இதில் வந்து நிறையா விஷயம் கேட்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு காசு கொடுக்கல் வாங்கல்களில் தான் இந்த ப்ராசஸ் ஒர்க் பண்ணுறதுனால இவ்வளோ விஷயம் வந்து நம்மகிட்ட கேட்பாங்க நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, ரைட், அதனால தான் இவ்வளோ ப்ரூஃப் நம்ம கேட்குறாங்க. இது இப்போ அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ், இதுதான் கடைசி ப்ராசஸ், ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன். இதில் வந்து ஒன்றுமே இல்லைங்க. இதில் வந்து ஃபோட்டோ ஒன்று பிடிக்கிறதோ ஒன்றுமே இல்லை, வேலை இல்லை. அவங்க கொடுத்துருப்பாங்க ஒரு உருவம், அது உள்ளுக்கு வச்சுட்டு அது என்ன சொல்லுதோ அதை செய்யத்தான் இருக்குது. டக்குன்னு செய்யணும், அது சின்ன ஒரு வெரிஃபிகேஷன். இல்லை பாருங்கள், அதில் சொல்லியிருக்காங்க அவாய்ட், அதாவது கண்ணாடி போட்டிருந்தா கழட்டிடணும், அதாவது வேர் த ஹேட்ஸ், அதாவது தொப்பி போட்டிருந்தாங்க கழட்டிட்டு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி இதை ரீட் பண்ணிவிட்டு செய்யுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க, அந்த உருவத்துக்குள்ளே முகம் மாதிரி உருவம், அதில் கொண்டு போய்ட்டு உங்களோட முகத்தை வைங்க. முகத்தை வச்சுட்டு அதை சொல்லும், அதாவது கண்ணை பிளிங்க் பண்ண சொல்லும், ஹெட்டை அங்கிட்ட இங்கிட்ட திருப்ப சொல்லும், அந்த மாதிரி டக்குன்னு சொல்லும். அதை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா சரி. ரைட், இதில் இந்த ப்ராசஸஸ் சம்டைம் வெரிஃபிகேஷன் ஃபெயில்னு வரும். ஆனால் இதில் வெரிஃபிகேஷன் ஃபெயிலுங்க. நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அன்டில் உங்களோட மெசேஜ் வந்து உங்களோட மொபைலுக்கோ இல்லைனா இமெயில் ஐடியில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இமெயிலுக்கோ உங்களுக்கு மெசேஜ் வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களோட வெரிஃபிகேஷன் சக்ஸஸாக இல்லையான்றதை பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வெரிஃபிகேஷன் மாதிரி தான். இதுக்கு நான் இந்த ஒரு உருவத்தில் செட் பண்ணி நம்ம எடுக்கிறது வந்து, இதை எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரும். ரைட், அவ்வளோ தான். இது இப்படி செட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கணக்காக செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்குறது தான் இருக்குது. ஓகே, இவ்வளோ தான் நம்மளோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நம்ம படிக்கிறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்மளோட டியூட்டர்ஸ் பண்ணி தமிழ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.